நமஸ்தே. இப்போ நாம் பரீட்சை புக்கில் இருக்கிற பாடம் 10 லெசன் 10 அதை தான் பார்க்க போகிறோம். பாட் 10 10க்கு 10 அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் சொல்லுவோம். தேக்கோ அவுர் பதாவோ, பார்த்து சொல்லுங்கள். லுக் அண்ட் டெல். தேக்கோ அப்படின்னா லுக் பார்த்து, பதாவோ சொல்லுங்கள், டெல். ஃபஸ்ட்டு இதில் அம்மாவும் பொண்ணு ராதா அப்படின்றவங்களும் 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதை பற்றி தான் இதில் இருக்குது. அம்மா என்ன சொல்கிறாங்க? ராதா தேக்கோ வஹா கியா ஹை. அம்மா கேட்குறாங்க ராதா கிட்ட. அம்மா ராதா பார், அங்கே என்ன இருக்கிறது? ராதா லுக் வாட் இஸ் தேர் அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. மதர் ராதா அவங்க பொண்ணு என்ன சொல்கிறாங்க? அங்கே ஒரு காகம் இருக்கிறது. தேர் இஸ் எ க்ரோ தேர். ஒரு காகம் இருக்கு, க்ரோ இருக்கு. வஹா கௌஹாய். அடுத்தது அம்மா கேட்குறாங்க. ஹிந்தியில் பதாவோ கௌஹா கைசா ஹை. சொல்லு, காகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டெல் மீ. மதர் கேட்குறாங்க. ஹவ் இஸ் த க்ரோ? ராதா கௌஹா காலா ஹை. காகம் கருப்பு. த க்ரோ இஸ் பிளாக். பிளாக் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராதா சொல்கிறான். இது 2 பேருக்குள்ளே இருக்கிற கான்வர்சேஷன். அம்மா சொல்கிறாங்க, அச்சா யக் தோத்தா கைசா ஹை. சரி, இந்த கிளி எப்படி இருக்கிறது? ஓகே. ஹவ் இஸ் திஸ் பேரட் அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. ராதா யக் தோ ஹரா ஹை. ராதா சொல்கிறா, இது பச்சை. திஸ் இஸ் க்ரீன். க்ரீன் கலரில் இருக்குது, பச்சை கலரில் இருக்குது இந்த கிளி அப்படின்னு சொல்கிறா. உஸ்கி சோஞ்ச். இது இஸ் பீக். அது பறவை அழகு. பறவையோட அந்த மூக்கு, கிளியோட அந்த மூக்கை சொல்கிறாங்க, அந்த அழகு. ராதா உஸ்கி சோஞ்ச் லால் ஹை. அது பறவையோட அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. அழகு இஸ் பீக். இந்த லைனில் ராதா என்ன சொல்கிறான்னா, அந்த அழகு சிவப்பு. இஸ் பீக் இஸ் ரெட். அந்த கிளியோட பீக், அதாவது அந்த அழகு மூக்கு ரெட் கலரில் இருக்குது, அந்த வாய். அடுத்தது அவங்க கேட்குறாங்க, தும்கோ கௌஹா பசந்த் ஐ யா தோத்தா. அம்மா கேட்குறாங்க, உனக்கு காகம் அல்லது கிளி பிடிக்குமா? டு யூ லைக் த க்ரோ ஆர் த பேரட் அப்படின்னு அம்மா கொஸ்டின் கேட்குறாங்க ராதா கிட்ட. ராதா சொல்கிறா, முஜே தோத்தா ஹி பசந்த் ஹை. ஐ லைக் ஒன்லி த பேரட். எனக்கு கிளி மட்டும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறா. அம்மா கேட்குறாங்க, கியூ, எதனால், அதாவது ஏன், ஒய் அப்படின்னு கேட்குறாங்க. ராதா கியோங்கி வக் சுந்தர் ஹை. ஏன்னா கிளி ரொம்ப அழகாக இருக்குது. ஏனென்றால் அது அழகாக இருக்கிறது அப்படின்னு அவ சொல்கிறான்.
Mom, where does parrot fly? देखो उधर पानी में क्या है? सॉरी, माँ तोता कहाँ उड़ता है? அம்மா கேட்குறாங்க கிளி எங்கே பறக்கிறது? Where does parrot fly? Where does parrot fly? ராதா சொல்கிறா वग आसमान में उड़ता है. ஆஸ்மான் நீலா है. அது வானத்தில் பறக்கிறது. வானம் நீலமானது, அதாவது ப்ளூ கலரை சொல்கிறாங்க. ராதா சொல்கிறா ஈ ஃப்ளைஸ் இன் த ஸ்கை. அது வானத்தில் பறக்குது. த ஸ்கை இஸ் ப்ளூ. ஆஸ்மான் அப்படின்னா வானம், ஸ்கை. மா அடுத்தது அம்மா கேட்குறாங்க தேக்கோ உதர் பானி மே கியா ஹை? அம்மா கேட்குறாங்க பார் அங்கே தண்ணீரில் என்ன இருக்கிறது? லுக் வாட் இஸ் தேர் இன் த வாட்டர்? ராதா சொல்கிறா பானி மே பக்குலா ஹை வக் சஃபேது ஹை. தண்ணீரில் ஒரு கொக்கு இருக்கிறது, உள்ளது. அது வெள்ளை நிறம். சஃபேத் அப்படின்னா வெள்ளை. There is heron in the water. It is white. ஒயிட் கலரில் இருக்கு. மா தேக்கோ யஹா கியா கியா ஹை? பார் இங்கே என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்குறாங்க. லுக் வாட் இஸ் ஹியர்? ராதா சொல்கிறா யஹா கேலா ஆம் சேப் और अनार है. केला और आम पीले हैं. सेब और अनार लाल है. கேலா அதாவது இங்கே வாழை, மா, ஆப்பிள் மற்றும் மாதுளை உள்ளன அப்படின்னு இந்த சென்டென்ஸில் வருது. கேலானா வாழைப்பழம், இது வந்து ஷேப், ஆம் வந்து மாம்பழம், ஷேப் ஆப்பிள், அனார் வந்து பொமோகிரானட். கேலா வந்து கேலாவும் மாம்பழமும் மஞ்சள் கலரில் இருக்குது, எல்லோ கலரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஷேப் ஒரு அனார், ஆப்பிள், அடுத்தது பொமோகிரானட் மாதுளம்பழம், ரெண்டும் வந்து லால் ரெட் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமஸ்தே, தன்யவாத்.